சென்னையில் புறநகர் ஏசி ரயில் பயன்பாட்டிற்கு வந்த முதல் நாளை கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டிருப்பது பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெருநகரில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினரை பொறுத்தவரையில் ரயில் போக்குவரத்துதான் உதவியாக இருந்து வருகிறது. மின்சார ரயிலில் குறைந்தபட்சம் 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுப்பதினால் பேருந்தில் 10 ரூபாய் முதல் 20 ரூபாயும், அதுவே மெட்ரோ ரயிலில் 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரையும் கொடுத்தாக வேண்டும். இதன் காரணமாகவே வேலைக்கு செல்வோர், பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் ரயிலிலேயே பயணிப்பதை விரும்புகின்றனர். அந்த வகையில் சென்னையில் புறநகர் ரயில் அதிக அளவில் ஓடி வரும் நிலையில் இதில் ஏசி ரயிலும் பயன்பாட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கும் என பயணிகள் விரும்பினர். இந்த கோரிக்கையின் பேரில் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரை ஏசி ரயில் பெட்டிகள் கொண்ட புதிய ரயில் சேவை தொடங்கப்பட்டது. பார்ப்பதற்கு மெட்ரோ ரயில் போல காட்சியளிக்கும் இந்த மின்சார ரயிலில் தானியங்கி கதவும், பயணிகளை குளுகுளுப்பாக ஏசியும், சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தன. ரயில் சேவை தொடங்கப்பட்ட முதல் நாளிலேயே பயணிகள் பெரிதளவில் ஏறவில்லை. காரணம், இந்த ரயிலில் 15 ரூபாய் கட்டணம் விதிக்கப்படுவதற்கு பதிலாக 105 ரூபாய் நிர்ணயிக்கப்படுகிறது. 10 மடங்கு அதிகமாக கட்டணம் வசூல் செய்ததால் ரயிலில் ஏறுவதற்கு பலரும் தயங்கினர். மேலும் புதிய ரயிலில் ஜன்னல் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். எப்போது வேண்டுமானாலும் உடைந்துவிடும் வகையில் கண்ணாடிகள் இருந்தால் எப்படி தங்களால் நிம்மதியாக பயணிக்க முடியும் என கேள்வி எழுகிறது. சாதாரண கட்டணத்தை விட 10 மடங்கு அதிகமாக கட்டணம் நிர்ணயிப்பதாகவே இருந்தாலும் தரத்தில் இவ்வளவு கோட்டை விடலாமா என்றும் ரயில்வே துறைக்கு பயணிகள் கண்டனம் விடுத்துள்ளனர்.